பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 27ஆம் நாள் பயணம் இன்றாகும். MTV MBC ஊடக வலையமைப்பானது ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு ஹம்பந்தோட்டை பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது விசேட தேவையுடைய மாணவர்களின் நடனம் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் தன்சானியா நாட்டின் தேசிய கொடி தென் மாகாண சபை உறுப்பினர் SEP ஆனந்தவினால் ஏற்றப்பட்டது. MTV MBC ஊடக வலையமைப்புக்கு நன்றி. உலக அரசு தலைவர்களை நாம் அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்வாறானதொரு சர்வதேச நிகழ்வு இடம்பெற்றமை எமது பிரதேசத்தின் பாக்கியமாகும். இலங்கை இளைஞர்களுக்கு கிட்டும் சிறந்த சந்தர்ப்பமாகும். அத்துடன் நாடென்ற ரீதியில் அனைத்து பிரஜைகளுக்கும் இது சிறந்த வாய்ப்பாகும். සිරස සහ MTV මාධ්‍ය ජාලය විසින් ඇත්තටම பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மற்றும் இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு ஒரு மாத காலமாக இந்த வாகன தொடரணியை முன்னெடுத்துள்ளது. இதனை பருத்தித்துறையில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களை தெளிவூட்டியமை தொடர்பில் நாம் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம். ජනතාව දැනුවත් කරමින් මේ කරන කාර්යය ඇත්තටම අපි තාම අගය කරනවා. பின்னர் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி எம்பிலிப்பிட்டியவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. அம்பந்தோட்டை நகரிலே ஆரம்பித்த நமது வாகன தொடரணி இன்றைய தினம் தற்போது அம்பலாந்தோட்டை நகரை அண்மித்து இங்கிருந்து நாம் இப்பொழுது அம்பலிப்பிட்டிய நகர் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம்.